இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டென்ட் ரைட்டிங் எப்படி எழுதுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீவேர்டு எஸ்இஓ பேஸ் பண்ண ஒரு கீவேர்டை எப்படி எடுக்கிறது, இந்த கீவேர்டுக்கு எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் உருவாக்குறது, நம்ம ஃப்ரீ மெத்தடு ஒரு ChatGPT வச்சே நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எப்படி 100% ஹியூமனிட்டியாக வந்து ஹியூமன் ரிட்டனாக வந்து நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்இஓ பேஸ் பண்ண கீவேர்டை எங்கேருந்து எடுக்குது அப்படின்னா வந்து நிறைய எஸ்இஓ டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ டூல்ஸ் வந்து நிறைய எஸ்இஓ டூல்ஸ் இருக்குது. HRF இருக்குது. அடுத்து வந்து SMRS இருக்குது. HRF வந்து இதிலேருந்து வந்து கீவேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர் இருக்குது, அதிலே வந்து நம்ம கீவேர்டை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆல்சோ ஆஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது, அதில் வந்து நம்ம கீவேர்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பீப்புள் வந்து எதை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னா SMRS, HRF, ஊபர் சஜஸ்ட் அந்த மாதிரியான சைட்டில் தான் வந்து டூல்ஸ் வந்து எஸ்இஓக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து SMRS வச்சு தான் நம்ம எஸ்இஓக்கு பேஸ் பண்ண ஒரு கீவேர்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எஸ்இஓ கண்டென்ட் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கீவேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம SMRS டூலுக்கு போவோம். இதுதான் SMRS டூல். இது ஒரு எஸ்இஓ பேஸ் பண்ண ஒரு பாப்புலரான எஸ்இஓ சைட். இது எஸ்இஓ கீவேர்டு சைட்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த SMRSல வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ப்ரைஸிங் வந்து இந்த நான் வந்து பை பண்ணி வாங்கிட்டேன். SMRS வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற சைட்டு. இந்த சைட்டில் வந்து டூல்ஸ் வந்து குறைச்ச வந்து டூல்ஸ் வந்து நாக்ஸ் டூல்ஸுங்கிற சைட்டில் வந்து ஒரு மொத்தமான டூல்ஸை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது வந்து கம்மியான ப்ரைஸுக்கு, அதுலேயும் போய் பை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க காம்படிட்டிவ் ரிசர்ச், டொமைன் ஓவர்வியூ. டொமைன் வந்து ஒருத்தவங்களோட டொமைனை ஓவர்வியூ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் அனலிட்டிக்ஸு, நம்மளோட கீவேர்டை போட்டு அதுக்கு என்னென்ன டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆர்கானிக் ரிசர்ச் வந்து ஒரு கீவேர்டை போட்டு அதுக்கு என்ன மாதிரியான ஆர்கானிக்காக கீவேர்டு வந்து வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணுறது. இது கீவேர்டு கேப். இந்த கீவேர்டு கேப்புங்கிறது ஒரு கீவேர்டுக்கு இன்னொரு கீவேர்டுக்கு எவ்வளோ நாள் வந்து டிஃப்ரென்ஸில் ரேங்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது. அடுத்து பேக்லிங்க் கேப், நம்மளோட டொமைன் நேமை போட்டு பார்த்து நம்ம பேக்லிங்க் செக் பண்ணிக்கலாம். அடுத்து கீவேர்டு ரிசர்ச்சில் வந்து கீவேர்டு ஓவர்வியூ வந்து ஒரு கீவேர்டை போட்டு நம்ம அதுக்கு ஓவர்வியூ என்னென்ன அனலிட்டிக்கு வந்து ஒரு வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறது. அடுத்து மேஜிக்கல் டூலு, அடுத்து கீவேர்ட் மேனேஜரு, அடுத்து பேஷன் ட்ராக்கிங். இது வந்து ஆர்கானிக் டிராஃபிக்கல் இன்சைட்டு. நெக்ஸ்ட் வந்து பேக்லிங் அனாலிட்டிக்ஸ். அடுத்து வந்து பேக்லிங் அடல்ட். அடுத்து லிங்க் பில்டிங் டூல். அடுத்து வந்து பல்க் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆன் பேஜ் அண்டு டெக் எஸ்இஓ. ஒரு ஆன் பேஜ் வந்து நம்மளோட
சைட்டில் வந்து எஸ்இஓ பேஸ் பண்ணி எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறது தான் ஆன் பேஜ். ஒரு நம்மளோட வெப்சைட்டில் வந்து நமக்கு எஸ்இஓ வந்து எந்த அளவுக்கு ரேங்க் ஆகுது அதை வந்து செக் பண்ணுறது தான். ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், இந்த மாதிரி டைப்ஸில் வந்து நமக்கு எஸ்இஓ வந்து கண்டென்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைன்அப் பண்ணிக்கணும். ஒரு 7 டேஸோ இல்லைன்னா 15 டேஸோ வந்து ட்ரையல் கொடுப்பாங்க. அதில் நம்ம சைன்அப் பண்ணி நமக்கு இது ட்ரையல் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் மேக் மணி ஆன்லைன் பற்றின வீடியோஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சர்ச் பட்டனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணணும். ஏதாவது ஒன்று இன்சூரன்ஸ் போடுவோமா? இன்சூரன்ஸ் பற்றி போட்டோம்னா கார் இன்சூரன்ஸ் பற்றி போடுவோமா? கார் இன்சூரன்ஸ் சர்ச் கொடுக்குறோம். அது வந்து சர்ச்சில் வந்து இங்கே இருந்து பாருங்கள், இன்டர் காம்படிட்டர்னு இருக்குல்ல, நம்மளோட காம்படிட்டரோட கீவேர்டும் போட்டு நம்ம அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது வந்து கார் இன்சூரன்ஸ் பற்றி நான் ஒரு கீவேர்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். லோட் ஆகிட்டுருக்கு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு. பை பண்ணி வாங்கினா மட்டும்தான் நமக்கு நிறையா டூல்ஸ் வந்து கிடைக்கும். ட்ரையல் பீரியடில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் மேக் பண்ண போகிறோம். நான் வந்துருச்சு பாருங்கள். கார் இன்சூரன்ஸை பற்றினதில் வந்து குளோபல் வால்யூம் வந்து 2.4 மில்லியன் இருக்குது. 2.4 மில்லியன் வந்து யூஎஸில் வந்து 82.3.0K 82,000 வந்து இருக்குது. நிறைய கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த கீவேர்டுக்கு கார் இன்சூரன்ஸ் கீவேர்டில் வந்து நம்ம வந்து கார் இன்சூரன்ஸ் கீவேர்டில் வந்து 2.4 மில்லியன்ஸ் வந்து டிராஃபிக் இருக்குது. இதில் இந்தியாவில் வந்து 67.3.0K இருக்குது. கீவேர்டு வேரியேஷன், கீவேர்டு ஐடியாஸ் பற்றி பார்ப்போம். இதோட சிபிசி வந்து 8.61 இருக்குது. காம்படிட்டிவ் டென்சிட்டி 0.52. இப்போ வந்து கார் இன்சூரன்ஸோட கீவேர்டு வேரியேஷன் வந்து கார் இன்சூரன்ஸுங்கிறதுக்கு வந்து கார் இன்சூரன்ஸ் குவைட்ஸு, சீப் கார் இன்சூரன்ஸு, அடுத்து வந்து கார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, கார் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான கீவேர்டு வேரியேஷன் இருக்குது. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம வியூ கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹவு மச் இன் கார் இன்சூரன்ஸ்,
Next, how much does car insurance cost? How much is car insurance per month? How much? How to get car insurance? How much in car insurance in a month? நம்ம அடுத்த கீவேர்டு நிறையா உள்ள கீவேர்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டேட் தான் வச்சுருக்கேன். எங்கள் டேட்டா பேஸ் வந்து யூஎஸில் உள்ளது தான் வச்சுருக்கேன் கார் இன்சூரன்ஸு. இதில் வந்து கொஸ்டின்ஸ் ஆல் இருக்குது, கொஸ்டின்ஸு ஆல் கீவேர்டு இருக்குது. குட் மேட்ச்சு, ஃப்ரெஷ் மேட்ச்சு, எக்ஸ்டாக்ட் மேட்ச்சு, ரிலேட்டடு, லாங்குவேஜ். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா வால்யூம் இருக்குது. கேடின்னா கீவேர்டோட டென்சிட்டி. அடுத்து வந்து இன்டென்ட். அடுத்து சிபிசி. யூஎஸில் வந்து ஒரு ஆடுக்கான சிபிசி. இந்த இதில் வந்து ஆடு ஷோ ஆனிச்சுன்னா எவ்வளோ சிபிசி வரும்னு போட்டிருக்கு. அடுத்து இன்க்ளூட் கீவேர்ட்ஸு, எக்ஸ்க்ளூட் கீவேர்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் கீவேர்ட்ஸ், அட்வான்ஸ்டு ஃபில்டர்ஸு. இதெல்லாம் வந்து பை பண்ணால் மட்டும்தான் அட்வான்ஸ்டு ஃபில்டர்லாம் கிடைக்கும். நம்ம வந்து வால்யூம், இப்போ நம்ம வந்து வால்யூம் வந்து 1000லேருந்து 10,000 வரைக்கும் உள்ள கீவேர்டு பார்ப்போமா, இல்லை 100லேருந்து 1000 வரைக்கும் பார்ப்போமானா வெரி லோவாக உள்ள கீவேர்டு நம்ம பார்த்தா தான் அதுக்கு தான் நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ரேங்கிங்கில் வர முடியும். ஹெவி காம்படிஷனில் இருக்கிற கீவேர்டை வந்து நம்ம எடுத்தோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக கீவேர்ட் பேஸ் பண்ணி கண்டென்ட் ரைட் பண்ணாலும் நமக்கு வந்து வால்யூம் இது டிராஃபிக் கம்மியாக தான் வரும். அதனால டிராஃபிக் கம்மியாக இருக்கிற சோர்ஸுக்கு நம்ம பார்ப்போம். அது வந்து வால்யூம் 100க்குள்ளதை வச்சுருக்கேன். கீவேர்ட் டென்சிட்டி வந்து ஈஸியாக உள்ளது. இதில் வந்து பாருங்கள் வெரி ஹார்டு, டிஃபிகல்ட்டு, பாசிபிள், ஈஸி, வெரி ஈஸி. இந்த 6 இதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக உள்ளது தான் பார்த்தா தான் வந்து நம்ம வந்து கீவேர்டு கொஞ்சம் ரேங்க் ஆகிறதுக்கு, ஈஸியாக ரேங்க் ஆகிறதுக்கு உதவும். அடுத்தது இந்த இது செட்டிங்ஸில் வேறு ஒன்றும் மாற்ற வேண்டியில்லை. இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு கீவேர்டு இப்போ 490 தான் இருக்குது. வால்யூம் வந்து 22,970 இருக்குது. கீவேர்டோட டிஃபிகல்ட்டி 24% இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் 2 வீக்குள்ளே உள்ள கீவேர்டாக எடுத்துக்கிறோம். இந்த வால்யூம் பாருங்கள் 90 இருக்குது. கீவேர்டு டிஃபிகல்ட்டி வந்து 25, 24, 90லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான கீவேர்டு. நம்ம தான் வந்து கீவேர்டாக அதுக்கு உண்டான அது ஏன் வந்து ஈஸியாக இருக்குன்னா அது வந்து ஆன்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த கீவேர்டோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதான் வந்து வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து சர்வரில், கூகுள் சர்வரில் இருக்கிற கீவேர்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஆன்சர் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஆன்சர் டக்குன்னு ஃபஸ்ட்டு வரும். அது மாதிரி உள்ள கீவேர்டை நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அது மாதிரி பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகிறது வந்து எதை வச்சு ஸ்டார்ட் ஆகுது, இந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆல் கீவேர்டோட வந்து ஃபஸ்ட்டு மெயின் கீவேர்டு கேனு, கோவிட்டு, கெட்டு, வித்தவுட்டு, நீடு, ரெண்டல், டிரைவு, டேமேஜ், மஸ்ட்டு, கம்பெனி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இது ஒன்றுலேயும் வந்து 117 கீவேர்டு அந்த அந்த கேள்வி இருக்குதுன்னு அர்த்தம். கேனை சம்மந்தப்படுத்தி கேன்னு ஸ்டார்ட் ஆகி எனக்கு கொஷின்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 117 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கோவிட்னாக்கா அதுவும் வந்து 117 கொஷின்ஸ் இருக்குது. கெட்டை சம்மந்தப்படுத்தி கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 41 கொஷின்ஸ் இருக்குது. வித்தவுட்டை சம்மந்தப்படுத்தி 32 கொஷின்ஸ் இருக்குது. நீடை சம்மந்தப்படுத்தி 29 ரிசல்ட் இருக்குது. ரெண்டலை சம்மந்தப்படுத்தி 28 கொஷின்ஸ் இருக்குது. டிரைவு சம்மந்தப்படுத்தி 25 இருக்குது. அது மாதிரியே டேமேஜ் 24, மஸ்ட்டு சம்மந்தப்படுத்தின ரிசல்ட் வந்து 24 இருக்குது. கம்பெனி வந்து 22 இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம்.
கேன் இருக்குது. அடுத்து கெட்டை யூஸ் பண்ண கீவேர்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கேன் ஐ கெட் மை கார் டுவர்ட் வித்தவுட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இல்லாமல் என்னோடய காரை எப்படி நான் வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்க்கணும். கேன் யூ கெட் கார் இன்சூரன்ஸ் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கீவேர்டு கொஞ்சம் transaction the user want to complete an action. Get not get insurance on your car. லோ ரிசல்ட் இருக்கிறதா பார்ப்போம். லோ ரிசல்ட் இருக்கிறதா வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வந்து லாஸ்ட் வீக் இருக்குது பாருங்கள், மீதி எல்லாம் வந்து 2 வீக்கு 3 வீக்குக்கு முன்னாடி கேட்கப்பட்டிருக்குது. இந்த லாஸ்ட் வீக் வந்து கேன் மை கார் கெட் ரெஸ்பான்ஸ்டு ஃபார் நாட் ஹேவிங் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 23 இருக்குது. வால்யூம் வந்து 50 இருக்குது. அடுத்து நம்ம வித்தவுட் பார்ப்போம். வித்தவுட்டில் வந்து கேன் ஐ டெஸ்ட் டிரைவ் எ கார் வித்தவுட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இல்லாமல் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியுமா, அப்படி ஏதாவதுன்னா அதில் வச்சு கிளைம் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்பாங்க போல். 2 வந்து இந்த சீன் போட்டிருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது, அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த கீவேர்டு நம்ம எடுத்துக்குவோம். கிளிக் பண்ணால் ஓவரால் அந்த கீவேர்டுக்கு மட்டும் உண்டான வழி வந்துடும். காப்பி பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், கேன் யூ செல் எ கார் வித்தவுட் இன்சூரன்ஸ். இதோட வந்து கொஸ்டின்ஸ் வந்து 140 இருக்குது. இதுக்கு வந்து ரிலேட்டடாக உள்ளதை நம்ம ஒரு 4 இது எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம கீவேர்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே எழுதியிருக்காங்க ஹவு டு செல் கார் வித்தவுட் இன்சூரன்ஸ். இப்போ இவங்க வந்து இவங்களை பீட் பண்ணி நம்ம மேலே போகணும். அப்படின்னா அவங்களோட கண்டென்ட்டோட எஸ்இஓவும் நிறையா நம்ம எழுதணும். அவங்கள பீட் பண்ணுற அளவுக்கு எஸ்இஓ இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி இருக்கணும், இல்லை லென்த் இருக்கணும். அதெல்லாம் வந்து இருந்தால் தான் நம்ம அவங்கள பீட் பண்ண முடியும். அவங்க அதை இல்லாமல் அவங்க வந்து டொமைன் அத்தாரிட்டி உள்ள சைட்டோ டொமைன் பேக்லிங் நிறையா இருக்கிறதா இருந்தால் அதை வந்து நம்ம பீட் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த கீவேர்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்கிறதுன்னாக்க நமக்கு தேவையான சோர்ஸுக்கு நம்ம அதை எடுத்து வச்சுக்குவோம். ஒரு டாக்குமெண்ட், கூகுள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து வித்தவுட் டிரைவை வச்சு பார்த்தோம்னா அடுத்தது வந்து கம்பெனி வச்சு பார்ப்போம். 11 ரிசல்ட்டு தான் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். கேன் யூ sue a car insurance company for negligence. இதுக்கு அடுத்து வந்து can car insurance company add driver without your permission. இந்த வந்து என்னென்னா ஒரு கார் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டிரைவரை வந்து ஆட் பண்ணி ஒரு பர்மிஷன் இல்லாமல் வந்து இன்சூரன்ஸ் இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போது லாஸ்ட்டு 1 வீக்குக்கு முன்னாடி உள்ளது கேட்டிருக்காங்க, பார்ப்போம்.
1 வீக்குக்கு முன்னாடி ஒன்று இல்லை, 2 வீக்குக்கு முன்னாடி உள்ளதும் இல்லை, 3 வீக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். அடுத்து வந்து ரெண்டல் மையப்படுத்தினது எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். வேறு கீவேர்டு போடுவோம். பைக் இன்சூரன்ஸ். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் ஸ்லோவாக ரன் ஆகுது. சரி, நம்ம எடுத்து வச்சிருக்க கீவேர்டை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிப்போம். நம்ம கண்டென்ட் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்போம். ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிப்போம். அப்புறம் ChatGPTயில் வந்து நம்ம என்ன எழுதணும்னாக்க ரைட் about 100% human turn and 0% plagiarism for அப்படின்னு போட்டு நம்மளோட கீவேர்டை போட்டுருவோம்.
நம்மளோட கண்டென்ட் வந்து எழுதிட்டுருக்கு ChatGPT. பாருங்கள், கேன் யூ செல் எ கார் வித்தவுட் இன்சூரன்ஸ் டைட்டிலுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து கண்டென்ட் எழுதிடுச்சு. இந்த ரியல் ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் கொஷின்ஸ் ஆஃப் வெதர் ஒன் கேன் செல் எ கார் வித்தவுட். இதுக்கு இந்த மாதிரி நம்ம ரைட் அபவுட் 100% ஹியூமன் ரிட்டர்ன் அண்டு 0 பிளக்கரிசம் ஃபார் அப்படின்னு போட்டு நம்மளோட கீவேர்டை எழுதிட்டோம். இது ஒரு விதமான மெத்தடு. நம்ம கொடுக்கும்போதே ஹியூமன் ரைட்டனாகவும் 0% பிளக்கரிசமும், ஒரு % கூட பிளக்கரிசம் இல்லாமல் எழுதி கொடு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம அதெல்லாம் கொடுக்காம எழுதி கொடுக்க சொல்லுவோம். இல்லை இதுக்கப்புறம் write about articles 2000 write about birds do your method. ப்ராப்பராக இருக்கு. இந்த கண்டை நம்ம எடுத்துக்குவோம். இந்த கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். 2000 வேர்டு இருக்குது. இதுதான் நம்மளோட SEO இதை வந்து பேஸ் பண்ணி வந்து இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். படிமெல்லாம் மேலேயும் காப்பி பேஸ்ட் பட்டன் இருக்கும். காப்பி டாக்குமெண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டோம்னா இதுதான் ஒரு டைட்டிலு. Navigating the legal and practical relatives, can you sell a car without insurance? சூப்பரான ஒரு டைட்டில் கொடுத்துருச்சு. அடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷனையும் வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து H1 போட்டாச்சு, H2 போட்டாச்சு. H2வையும் பேஸ் பண்ணிக்குவோம். ப்ராப்பரான ஒரு ஆர்டிகிள்ஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், நம்மளோட WordPress சைட் ஆகட்டும் இல்லைன்னா பிளாக் ஆகட்டும், அதில் கொண்டு போய் நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளக்கரிசம் செக்கருங்கிற இது வந்து நம்ம அடித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குவோம். நம்ம கண்டென்ட் வந்து பிளக்கரிசம் இருக்கா இல்லையா, ஹியூமன் ரிட்டனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை 1000 வேர்ட்ஸ் தான் கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேராகிராஃப் எடுத்துக்குவோம். எல்லாம் காப்பி பண்ணுவோம். வந்து கீழே இருக்க பாருங்க சப்மிட் பட்டனு.
பிளகரிசம் டிடெக்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான சைட்டு. முடிஞ்சால் இதை கூட பை பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்மளோட கண்டென்ட் வந்து ஃப்ரீயாக தான் மேக் பண்ணுறோம், அதனால நம்ம வந்து இதை வந்து வாங்கி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டூப்ளி செக்கர் இருக்குது. டூப்ளி செக்கரு, ஸ்மால் சிஓ செக்கரு, ரெண்டும் பாப்புலரானது. இந்த சைட்டுக்கு போய் பார்ப்போம். இந்த சைட்டு ஒர்க் ஆகலை. பிளகரிசம் செக்கரில் போய் பார்ப்போம். டூப்ளி செக்கரில் செக் பிளகரிசம் கொடுத்துட்டோம்னா நெட்டு ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் வந்து நமக்கு இப்படி காட்டுது. ஐ எம் நாட் ரோபோட்டுங்கிறத செக் பண்ணிட்டு தான் இப்போ செக் பிளகரிசம் கொடுக்கணும். இதில் வந்து செக் பிளகரிசம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட் வந்து அது டிடெக்ட் பண்ணிவிட்டு கிராமர் மிஸ்டேக்கு என்ன இருக்குங்கிறத பார்த்து சொல்லும். டூப்ளி செக்கரில் வந்து போட்டிருக்கான். இதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு சைட் இருக்குது, இதுலேயும் போட்டு பார்ப்போம். இதுலேருந்து ஐ எம் நாட் ரோபோட் வந்து செக் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து அது செக் பண்ண ஆரம்பிக்கும். பிளகரிசம் செக்கரில் வந்து நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டென்ட் நம்ம கண்டென்ட்டை நம்ம வந்து வேர்ட்பிரஸ்லேயோ இல்லை சிஓலேயோ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். %% வந்து பிளகரிசம் இல்லை அப்படின்னு காட்டுது. இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கான சைட் வந்து
என்னென்னா வந்து அதுக்கான சைட் வந்து கிராமர்லிங்கிற சைட்டு. கிராமர்லிங்கிறதுல வந்து கூட பிளக்கரிசம் செக் பண்ணலாம். அதுலேயே வந்து நம்மளோட இதையும் செக் பண்ணலாம். ஸ்கேன் ஃபார் பிளக்கரிசம் போட்டோம்னா அது வந்து இந்த கிராமர்லிலே வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துரும். 60% வந்து கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு காட்டுது. வேர்ட் சாய்ஸு, கான்சியஸ்னஸ், அடிஷ்னல் ரைட்டிங் இஷ்யூஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 85% வந்து ரைட்டாக இருக்கும்போது நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் வந்து காட்டிடுச்சு பாருங்கள், பிளக்கரிசம் செக்கர் இருக்குது பை கிராமர்லி வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நம்மளோட கிராமர் மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு தான். இதுலேருந்து நம்ம கண்டென்ட்டை வந்து செக் பண்ணி கிராமர் மிஸ்டேக் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டென்ட் வந்து ஹியூமன் ரிட்டன்டாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கண்டென்ட்டை பிளாகரில் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்னைக்கு கண்டென்ட் வந்து நம்ம பிளாகரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற சைட்டில் வந்து நம்ம ஒரு நியூ பேக் ஓப்பன் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன டைட்டில், இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ்னால் ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இது மாதிரி யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். அது பிளாகரோட சப்டொமைனாக தான் நம்மளோட சைட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன வந்து அட்ரஸ் கொடுக்கணுமோ அதை பார்க்கணும். இன்சூரன்ஸ் இன்ஃபோ, இன்சூரன்ஸ் இன்ஃபோ, இன்சூரன்ஸ் இன்ஃபோவும் எடுத்துக்கல, ஆல்ரெடி அவைலபிள் இல்லாமல் இருக்குது. இன்சூரன்ஸ் ஸ்பாட் இன்சூரன்ஸ் ஐஜி இன்சூரன்ஸ் இது வந்து அவைலபிளாக எதுவும் அவைலபிள். ஆர்ஜி அவைலபிளாக இருக்குது. ஆர்கே இல்லை, ஆர்ஜி இன்சூரன்ஸ். நம்மளாம் வந்து ஒரு பிளாக் ஸ்பாட்டுக்கு வந்து ஃப்ரீயான சைட் தானே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், நியூவாக ஒரு இன்சூரன்ஸுக்குன்னு. டைட்டில் வந்து இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண நம்ம இது போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சைட்டை வந்து நம்ம சரி பண்ணணும், செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றணும். இந்த செட்டிங்ஸில் வந்து டைட்டிலுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் வந்து இதை வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுன்னு இதில் ChatGPTயில் கேட்கலாம். எனக்கு கேட்போமா? ரைட் about descriptions for insurance. Write about blog descriptions
ஃபார் டிஸ்கிரிப்ஷன், blog description, blog name போட்டுக்குவோம். blog name RG Insurance போட்டு இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க சொல்லியிருக்கோம். என்ன எழுதித்தரன்னு பார்ப்போம். இந்த நமக்கு தேவையான கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இது காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம் டிஸ்கிரிப்ஷனில். அடுத்து பிளாக் லாங்குவேஜ் இல்லை, இங்கிலீஷ் தான். அடுத்தது அடுத்தது என்னன்னா அடுத்தது வந்து நம்மளோட கூகுள் அனாலிட்டிக் மெஷர்மெண்ட் ஐடி. இது வந்து நம்ம கூகுள் அனாலிட்டிக்கில் போய் நம்ம அந்த இது போடணும். கூகுள் அனாலிட்டிக்கில் நம்மளோட சைட்டை வந்து நமக்கு ஐடி கொடுப்பாங்க, அதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அனாலிட்டிக் வந்து கூகுளோட அனாலிட்டிக். இது நம்ம வந்து அதோட சேர்த்து செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைவசின்றது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பிளாக் அட்ரஸ் வந்து நம்மளோட பிளாக் ஸ்பாட் அட்ரஸ் தான் இருக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். அடுத்தது வந்து கஸ்டம் டொமைன். நம்மளோட டொமைன் வந்து ஒரிஜினல் டொமைன் வாங்கியிருந்தோம்னா இந்த டொமைனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிளாக் அட்மினோட பேர். அடுத்து வந்து போஸ்ட்டு, மெயின் பேஜில் எத்தனை போஸ்ட் வேணும்னு காட்டுது. இதில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம 10 விட கொடுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இமேஜ், லைட் பாக்ஸு இதெல்லாம் வருது. கமெண்ட், லொக்கேஷன் எல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் தான். இதை வந்து நம்ம மெட்டா டேக்கில் வந்து சர்ச் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வந்து சஜஸ்ட் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான இது நம்ம கொடுக்கணும். இப்போது மெட்டா டேக் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு சர்ச் பண்ணால் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து இன்சூரன்ஸை பற்றின வெப்சைட்னாக்கா நம்ம இன்சூரன்ஸை பற்றினதை போடணும். ரைட்டுக்கு வந்து சம்திங் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கார் இன்சூரன்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, அடுத்து வந்து லைஃப் இன்சூரன்ஸு,
லைஃப் இன்சூரன்ஸு. அடுத்து வந்து பர்சனல் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடான டேக்லாம் வந்து நம்ம போட்டோம்னா அதுக்கு ஒரு சைட் இருக்குது. இப்போது டேக் ஜென்ரேட்டர்னு போட்டோம்னா நமக்கு டேக் கிடைச்சிடும். மோஸ்ட்லி வந்து ரேபிட் டேக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். வந்து இன்சூரன்ஸ் பற்றின இது போகிறோம்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நிறையா இது கண்டென்ட் கிடைக்கும். இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு, இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸு, ஆட்டோ இன்சூரன்ஸு, இன்சூரன்ஸ் சேல்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸு, இதெல்லாம் இந்த மாதிரி செல் இன்சூரன்ஸ், ஹவு டு செல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இதில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். 150க்கு 150 இருக்குது. 150 கீவேர்ட் தான் கொடுக்க முடியும். அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து 404 எரர் வந்து தான் வரும். அது க்ரோலர் அண்ட் இண்டெக்ஸிங் வந்து இது வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். கஸ்டமர் robot.txt. அடுத்து எனபிள் கஸ்டமர் ஹெடர் டேக் வந்து அங்கே கொடுத்தது இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சர்ச் கன்சோலுங்கிறது வந்து கூகுள் சர்ச் கன்சோல் நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு அடிச்சோம்னா அது வந்துடும். அதில் கொண்டு போய் நம்ம சைட்டை கனெக்ட் பண்ணிடுவோம். சைட்டை கனெக்ட் பண்ணலைன்னா அது வந்து சர்ச் பண்ணாது. அதெல்லாம் நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷன் AdX அது வந்து எனபிள் பப்டி இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் பிளாகு. அடுத்து சைட் ஃபீடு. இதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் எடிட் ப்ரொஃபைலு ரீப்ரொஃபைலு இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போடணும். அடுத்து வந்து பேஜஸ் எல்லாம் எழுதணும். பேஜஸில் என்னென்ன பேஜ் இருக்குன்னா ஒரு நியூ பேஜஸ்னால் என்னென்னா அபவுட் யூஸு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் எழுதிக்கலாம். அபவுட் யூஸு, குவான்டிட்டிவ்ஸு, பேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் மானிட்டைசேஷன். கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பேஜஸ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அஃபிலியேட் லிங்க்கு இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அஃபிலியேட்டோட டிஸ்க்ளைமர் இருக்கணும், சைட்டோட டிஸ்க்ளைமர் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஸ்க்ளைமர் இது ஒரு பேஜ் இருக்கணும். அடுத்தது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை, கான்டாக்ட் யூஸ் ஒரு பேஜ். அடுத்தது இது மாதிரி ஒரு 4-5 பேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம சைட்டை பற்றின பிளாக் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அஃபிலியேட் டிஸ்க்ளைமர் போடலாம். போடணும். இப்போ நம்ம ஒரு சைட்டுக்கு போயிட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு இப்போ ப்ளக்கரிசன் செக்கரே எடுத்துக்குவோம். ப்ளக்கரிசன் செக்கரில் கீழே போனால் என்னென்ன அபவுட் யூஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள், அபவுட் யூஸு, கான்டாக்ட் யூஸு, ப்ரைவசி பாலிசி, டெஸ்டிமோனியலு, சைடு மேப்பு, இதெல்லாம் தேவையில்லை. முக்கியமான 4 இது கொடுத்தா போதும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாக்குங்கிறது வந்து அவங்க சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருப்பாங்க, அதுதான் பிளாக்கு. அடுத்தது வந்து கான்டாக்ட் யூஸு, எபவுட் யூஸு, கான்டாக்ட் யூஸு, ப்ரைவசி, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரைவசியில் வந்து நம்மளோட ப்ரைவசி பாலிசி, கண்டிப்பாக ப்ரைவசி பாலிசி இருக்கணும். ப்ரைவசி பாலிசி கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து இது ஒரு பேஜ். நெக்ஸ்ட் ஒன் வந்து அஃபிலியேட் டிஸ்க்ளோசர். இந்த மாதிரியான சைட்டை தான் நம்ம உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு போகும். ப்ரைவசி பாலிசி privacy policy LH. இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ்னு பாருங்களேன். ஸ்டேட்ஸுங்கிறது வந்து நம்மளோட கண்டென்ட்டு வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது காட்டும். எவ்வளோ பேர் நம்மளோட கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, போஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, அது வந்து இதில் காட்டும். நம்ம அடுத்தடுத்த பேஜில் நம்ம வந்து அடுத்தடுத்த போஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கிறத பொறுத்து நமக்கு வரும். நம்ம போஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். போஸ்ட்டில் அவங்ககிட்ட வந்து நியூ போஸ்ட்டு கொடுத்தோம்னா நியூ போஸ்ட்டில் வந்து நம்மளோட எழுதி வச்சுருக்க ஆர்டிக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டைட்டில் எடுத்துக்கணும். டைட்டில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைட்டிலில் போடுறோம். அடுத்தது வந்து 2 தடவை வந்து அதே இடத்துல வரணும். கீவேர்டு எழுதி வச்சிருக்க மொத்த கண்டென்ட்டையும் கொண்டு வந்து போட்டுற வேண்டியதான். எப்போ நம்ம வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணாலும் அதை ப்ளக்கரிசன் செக் பண்ணிவிட்டு நோட் பேட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் போஸ்ட்டில் வந்து நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ப்ளக்கரிசன் அடிக்கும், வந்து கண்டென்ட் வந்து அவ்வளோவா இருக்காது. இப்போ ஒரு எஸ்இஓக்குள்ளான ஒரு பிளாக் போஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன லேபிள் கொடுக்கலாம்னா இன்சூரன்ஸ் ஒரு கேட்டகரியாக இருக்கும்ல, அதில் வந்து என்னென்ன கொடுக்கணும்னா இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் கொடுவோமா? கார் இன்சூரன்ஸ் போடுவோம். கார் இன்சூரன்ஸ் பெர்மாலிங்கில் வந்து டேட்டு, டைமு, நம்மளோட டேக்லாம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பப்ளிகேஷனு, லொக்கேஷனு, சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிற ஒரு 4 சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம், கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்கலாம்.
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம்னாக்கா அது ஒரு கீவேர்டு மாதிரி நமக்கு. அடுத்தது வந்து இவ்வளோதான். அடுத்தது ஆப்ஷன்ஸு, கஸ்டமர் ரோபோட்டி டேகு, கஸ்டமர் டேகு, அவ்வளோதான். இதை நம்ம வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து இடையில நமக்கு வந்து இன்பாண்ட் லிங்கு, அவுட்பாண்ட் லிங்க்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம இன்னும் கொடுக்கல. இன்பாண்ட் லிங்கு, அவுட்பாண்ட் லிங்க்லாம் கொடுத்தா தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைட்டை மேக் பண்ண மாதிரி. இன்பாண்ட் லிங்கு, அவுட்பாண்ட் லிங்கு, இதுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் ஃப்ரீ இமேஜ் இந்த வந்து பிக்ஸாபேயில் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா வந்து போதும். இந்த ஒரு இமேஜை நம்ம வச்சுருவோமா. ஃப்ரீயாக ஒரு இமேஜ் நம்ம வைக்கிறோம். கார் இன்சூரன்ஸ் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நேராக சைட்டுக்கு வரோம். சைட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். சரி பண்ணிவிட்டு சைஸை வந்து மீடியமா லார்ஜா, கேப்ஷன் இங்கே வந்து கூட ஒரு தடவை நம்ம இதை போட்டுக்கலாம். டைட்டில் வந்து ஃபோட்டோவுக்கு கீழேயும் நம்ம எழுதலாம். அது ஒரு கீவேர்டாக இருக்கும்.